ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் 13க்கான நியூஸ் தான் பார்க்க போறோம். இதுல நம்மளோட ஒலிம்பிக்ஸ் க்ளோசிங் செரிமனியில மனு பர்கர், PR ஸ்ரீஜேஷ் இவங்க தான் நம்மளோட இந்தியன் பிளாக எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி இது ஒரு கொஸ்டின் இருந்ததுங்க. சம்மான் கேபிட்டல் அப்படின்றது எந்த பிராண்டோட நேம சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியா புல்ஸ் ஹோம் லோன்ஸ் தான் இப்ப சம்மான் கேபிட்டல் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அடுத்து இங்க பாருங்க, தமிழ்நாடு ரிமைன்ஸ் டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஸ் பர் NIRF ரிசல்ட்ஸ். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்க ரிலீஸ் பண்ண ரிசல்ட்ஸ் படி தமிழ்நாடுல இருக்கிற IIT மெட்ராஸ் தான் டாப்ல வந்திருக்கு. ஸோ அதனால தமிழ்நாடு தான் டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன். டெஸ்டினேஷன்னா சேர்ற இடம், சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் வரும்போது நிறைய பேர் தமிழ்நாடுவை தான் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ துங்கபத்ரா ரிப்பேர்ஸ் ஆன் அப்படின்னா ரிப்பேர் ஒர்க் போயிட்டு இருக்கு, அதனால வாட்டர் அதர் சேனல்ஸ்க்கு டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீட்ஸ் ஏ பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ராட்டிக் செட்டப் டு டீல் வித் பீப்புள்ஸ் நீட்ஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ இதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கவர்னர்ஸ் ரூல் போயிட்டு இருந்தது, ஆனா அங்க டெமோக்ராட்டிக் ரூல் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் மக்களோட தேவையை என்னன்னு தெரிஞ்சு செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் இது சம்பந்தமா இருக்கு. மோர் அண்ட் பெட்டர் ஸ்டேட்ஸ் மஸ்ட் டெவலப் கெப்பாசிட்டி டு கண்டக்ட் டெஸ்டிங் அண்ட் சீக்வன்சிங் ஆஃப் வைரஸஸ். ஸோ வைரஸஸை டெஸ்ட் பண்றதுக்கும் அதை அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்றதுக்காண்டியும் இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின எடிட்டோரியல் தான் செகண்ட் ஒன். ஸோ இங்க பாருங்க, ரீட்டைல் இன்ஃபிளேஷன் ஸ்லிப்ஸ் டு 59 months லோ. ஸோ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 59 மந்த்ல இல்லாதது, லாஸ்ட் 59 monthsல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IIT Madras retains top spot in NIRF ranking for 6th consecutive year அப்படின்னு இருக்கு. 6வது தடவையா IIT Madras தான் டாப்ல இருக்கு. அடுத்து பாருங்க, ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதானி குரூப்புக்கு நிறைய கவர்மெண்டே நிறைய ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கு, பப்ளிக்கோட ஃபண்ட்ஸை நிறைய அதானிக்கு லோன் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில பேச்சுகள் வந்தது. ஆனா அந்த ரிப்போர்ட்னால மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதானியோட ஸ்டாக்ஸ் எல்லாமே 10ல் 8 ஸ்டாக்கோட ரேட்டு குறைஞ்சிருக்கு, ஆனா கொஞ்சம் அளவு தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டியோட அவுட்புட் 5 மாசத்தோட இந்த வாட்டி ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அமேசான் இந்தியாவும் ஜென்டேரியும் டை அப் பண்றாங்க. எதுக்காண்டினா ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஃபேக்டரி மாதிரி வைக்க போறாங்க. இன்னையோட வேர்டு மட்டும் பார்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஸ்டேல் அண்ட் அன்கிளீன் ஸ்மெல்லிங், அதாவது ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப நாளா மூடி வச்ச ஒரு ரூமை திறந்தா எப்படி இருக்கும், ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு வாடை வரும்ல, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னையோட நியூஸ் பேப்பர் முடிஞ்சிருச்சு. எடிட்டோரியல் வீடியோ பேக் டு பேக் வந்துட்டே இருக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்ன கமெண்ட், எல்லா கமெண்ட்டையுமே வி வெல்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.